எல்லாரும் அட்சய திருதிகைக்கு காத்துட்டு இருக்கிறீங்களா? நான் சொற்பொழிவுக்கு போறப்பல்லாம், இப்ப சமீபமா நெறைய சொற்பொழிவுகளுக்கு போறேன்ல, இந்த காலகட்டத்தில எல்லாரும் சொல்றது, "அம்மா அட்சய திருதிகைக்கு தங்கம் வாங்கணும்" அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறோம். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில நம்ம நெறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அட்சய திருதியைக்கு எப்படியாவது தங்கம் வாங்கிடணும் அப்படின்னு சொல்றாங்க. உங்கள எத்தன பேரு அட்சய திருதியை அன்னைக்கு தங்கம் வாங்குற ஐடியால இருக்கிறீங்க? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. அட்சய திருதியை அன்னைக்கு தங்கம் வாங்குனா தங்கம் சேருமா? ஏன் இப்படி ஒரு பழக்கம் நம்மகிட்ட வந்தது? ஆரம்பத்துலலாம் இப்படி ஒரு பழக்கமே கிடையாதே! சமீப காலமா தானே அட்சய திருதிக்கு தங்கம் வாங்குற ஒரு பழக்கம் வந்திருக்குன்னா, அட்சய திருதியை அன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் பல மடங்கு பெருகும். அதனால தான் தங்கம் வாங்குனா தங்கம் சேரும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. அட்சய திருதியை அன்றைக்கு நீங்க யாருக்காவது அன்னதானம் பண்ணீங்கன்னா, அதனுடைய பலன் இருக்குல்ல, புண்ணியம் இருக்குல்ல, அது பல மடங்கு உங்களுக்கு கிடைக்கும். என்னோட பதிவுகள்ல நான் சொல்லியிருக்கேன். உங்களுடைய கர்ம வினைகளை தீர்த்து தரக்கூடிய வழிபாடுகளில் முதன்மையானது எதுனா அன்னதானம். அடுத்தவர்களுடைய பசியை போக்குவது. அதனால நீங்க முடிஞ்சதுன்னா அன்னைக்கு அன்னதானம் பண்ணுங்க. நாங்க பணம் வச்சிருக்கோம், நாங்க தங்கம் வாங்குறோம்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பணத்த நீங்க தங்கமா மாத்தி வைக்கும்போது, என்னைக்கு இருந்தாலும் அது பாதுகாப்பு தான். விலை வந்து குறைய போறது கிடையாது. அது என்னைக்கு இருந்தாலும் பாதுகாப்பு தான். ஆனா, சண்டை போட்டு தங்கம் வாங்குவாங்க தெரியுமா? கணவர்கிட்ட சண்டை போட்டு, அட்சய திருதி அன்னைக்கு நீங்க எனக்கு நகை வாங்கி குடுத்தே ஆகணும்னு சண்டை போடுறது, கடன் வாங்கி தங்கம் வாங்குறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. அட்சய திருதி அன்னைக்கு மஞ்சள் வாங்குங்க. ஏன் தெரியுமா? ஜாதகத்துல தங்கமும் குருவ தான் குறிக்கும். மஞ்சளும் குருவ தான் குறிக்கும். இப்ப சில பேர் தங்கத்துல தாலி போட்டிருப்பாங்க. சில பேர் வந்து மஞ்சள் போட்டிருப்பாங்க. இப்ப கூட சமீபமா ஒருத்தர் விரலி மஞ்சள்லயே தாலி பண்ணியிருக்கிறதா செய்தி நீங்க பார்த்திருக்கலாம். தங்கத்துல தாலி செய்து போட முடியாத பெண்களுக்காக விரலி மஞ்சள்லயே அவர் தாலி வடிவம் செஞ்சிருக்கிறார் அப்படின்றது செய்திகள்லாம் வந்துச்சு. மஞ்சள்ன்றதும் குரு தான், தங்கம்ன்றதும் குரு தான். பணம் இருந்தா நீங்க தங்கம் வாங்குங்க, தப்பே கிடையாது. ஆனா கடன் வாங்கி வாங்குறதெல்லாம் ரொம்ப தப்பு. கணவர ரொம்ப கஷ்டப்படுத்தி நகை வாங்குறது தப்பு. ஆனா, அன்றைய தினம் நீங்க கண்டிப்பா அன்னதானம் பண்ணுங்க. மஞ்சள் வாங்குங்க. அட்சய திருதியை அன்றைக்குத்தான் மங்கையர்க்கரசியார் குரு பூஜை வருகிறது. அவரையும் நாம கண்டிப்பா நினைக்கணும். மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை வரிவலை கைமடம் மாணி பங்கையச் செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தொறும் பரவ பொங்கழல் உருவன் பூத நாயகனால் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையர்கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆளவாய் ஆவதும் இதுவேனார் ஞானசம்பந்த பெருமான். அவர் மதுரைக்கு வரும்போது சிவபெருமான் சொக்கநாதர் இருக்கக்கூடிய மதுரை, மீனாட்சி அம்மன் இருக்கக்கூடிய, அங்கையர்கண்ணி இருக்கக்கூடிய மதுரைன்னு தொடங்கல. மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவைன்னு மங்கையர்க்கரசியார் பெயரை சொல்லிதான் தொடங்கினார். அன்றைய தினம் அட்சய திருதியை அன்றைக்கு கண்டிப்பாக நாம் எல்லோரும் மங்கையர்க்கரசியாரின் குரு பூஜை நாளில் அவரையும் நாம் நினைக்க வேண்டும். வாய்ப்பு இருந்து பணம் இருந்ததுன்னா தங்கம் வாங்குங்க, இல்லைன்னா அன்னதானம் பண்ணுங்க. அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒருத்தர் என்னோட பதிவு பார்த்துட்டு போன வருஷம் அட்சய திருதிக்கு வந்து அவங்க அப்பார்ட்மெண்ட் வாசல்ல வந்து நீர்மோர் பந்தல் வச்சிருந்தாராமா. அன்றைக்கு முழுக்க அட்சய திருதி அன்றைக்கு அந்த தெருவுல போறவங்கலாம் வந்து நீர்மோர் குடிச்சிட்டு போற மாதிரி நான் ஏற்பாடு பண்ணியிருந்தேம்மா. நீங்க சொன்னீங்க அன்னதானம் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. ஏதோ ஒரு வகையில பசி தீர்க்கணும். கோடைக்காலமா வேற இருக்குது. அதனால நம்ம நீர்மோர் பந்தல் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்க வீட்டு வாசல்லையே ஒரு அண்டால நீர்மோர் வச்சு எல்லாருக்கும் குடுத்தோம் அப்படின்னாரு. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம கர்ம வினைகள் நீங்கும். அட்சய திருதி அன்றைக்கு அன்னதானம் செய்யணும். மஞ்சள் வாங்கி வைங்க. பணம் இருந்தா மட்டும் தங்கம் வாங்கி வச்சுக்கோங்க. மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.